சூரஜ் சூரஜ் எங்க இருக்கா? மாத்திரை வாங்க வெளியே போயிருக்கானா? இல்லம்மா, அவர் இங்க இல்ல. எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனா அவன் என்ன பார்க்க கூட வரல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் அடட, என்னம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்தாங்க தண்ணி குடிங்க. திறங்க, வாய் திறங்க. மெதுவா மெதுவா வாய் திறங்க. ஷபாஷ். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. சபாஷ். எனக்கு ஆபரேஷன் முட்டில தானே நடந்திருக்கு. அப்புறம் எதுக்குப்பா விக்கல் வருது? அம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. சீக்கிரமா உங்களுக்கு குணமாயிடும். எதுக்காக இந்த மாதிரி பண்ண சூரஜ்? எதுக்காக இந்த காரியத்தை பண்ண? ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண? ஏன் 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 இப்படி பண்ண? நீ எப்படி என்னோட உரிமையை பறிச்சு அதை இன்னொருத்திக்கு கொடுக்கலாம்? இந்த உலகத்துல என்ன விட உன்னை அதிகமா காதலிச்சது யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொருத்திய மனைவியாக்கி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரலாம்? ஏன் ஏன் ஏன்? சொல்லு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. तू ना जरा सा भी मेरी तरह ना कहीं से न तेरी तरह मिलके भी दोनों है अजनबी कैसी है ये दास्तां ये दास्तां. இதுக்கு மேலையும் கேவலமா நடந்துப்பியாடா நீ? ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரியே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீயும் 3 தங்கச்சிக்கு அண்ணன்றத மறந்துட்டியா? சூரஜ், இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நீ பண்ண கூடாது. வேண்டாம். ना कहीं से मैं तेरी तरह कैसी है ये दास्तां ये दास्तां. அண்ணா பால் எடுத்துட்டு உள்ள போயிருக்காரு. என்ன? நிஜமாவே பால் எடுத்துட்டு போயிருக்காரா? அப்போ சன்னியாசம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சா? அப்போ உங்க அண்ணன் இனிமே பிரம்மச்சரியா இருக்க மாட்டான். ஏன் பின்னாடி போயிட்ட? போலி பிரம்மச்சாரி. என் வாழ்க்கை கெடுக்குதுன்னு அப்பா கிட்ட பணம் வாங்கின. அப்ப வா, என்ன நாசமாக்கிடு. நீ என்ன பண்ற? அடேங்கப்பா, என்னம்மா நடிக்கிற? என்ன தப்பான பார்வையில பாப்ப, ஆனா நேருக்கு நேரா பார்க்க மாட்டேல்ல. எந்த பொண்ணு தலையில நீ வலுக்கட்டாயமா குங்குமம் வச்சியோ
வலுக்கட்டாயமா அவ கூட அக்னியை சுத்தி வந்தியோ? அந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நீ வலுக்கட்டாயமா பண்ணி முடிக்க வேண்டியதானே? முதல்ல அந்த போலியான பிரம்மச்சாரி முகத்தறிய கீழ்ச்சி ஏறி அப்புறம் என்ன இஷ்டத்துக்கு அனுபவி. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களுடைய முந்தானை எடுத்து நீங்க போத்திக்கோங்க. ஓ, இதுவும் முகத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முகமுடியா? என் அப்பா என் நம்பிக்கை கூட விளையாடினாரு. என் சந்தோஷம், என் எதிர்காலம், என் கனவோட விளையாடினாரு. நான் உன் விதியில எழுத போற துக்கம் இருக்க, நீ அந்த துக்கத்துல இருந்து வாழ்நாள் முழுக்க விடுபட முடியாது. இப்ப நான் உன் வாழ்க்கையோட விளையாட போறேன். இப்ப தாராளமா நீ உடம்போட விளையாடலாமே. வா வா. அது சூரஜ் அண்ணனோட பிரம்மச்சாரி மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஆமா ஆமா, ஏன்னா இஷா பார்க்க ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? அப்சரா முன்னாடி பெரிய பெரிய முனியெல்லாம் கவர்ந்தப்போ நம்ம அண்ணன் எங்க? நம்ம அண்ணன் சாதாரண மனுஷன் தானே, சரியா? அப்புறம் ஒண்ணு, வாய மூடு. நீ வா, என்ன நீ வா, இங்க இருந்து போலாம். நான் சொல்றேன்ல. ஒரு பொண்ணு மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்றத என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு தள்ளி போங்க. முதல்ல நாடகத்தை நிறுத்து. பாலை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றியா? நீங்க தள்ளி போங்க ப்ளீஸ். இல்ல என்ன பண்ணுவ? ரவுடி சித்த காட்டுவியா? நல்ல காட்டு. तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों है நான் ரவுடி தான். அடி உத வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. ஆனா ஒரு பொண்ணுடைய மானம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். புரியுதா? தயவு செஞ்சு உன்னுடைய இந்த நாடகத்துல நிறுத்துன. என் வாழ்க்கை கெடுக்குதுன்னு நீ காசு வாங்கின, அப்ப வா வந்து நாசம் பண்ணு. என் அப்பா என் நம்பிக்கையோட விளையாடினாரு. இப்ப நீ என் உடம்போட நல்லா விளையாடு. உனக்கு இப்ப பணம் தேவையில்ல, அதுக்கு பதிலா நீ என்ன பண்றனா, என் பொண்ணு ஈஷாவை நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். சுரேஷ், இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நீ பண்ண கூடாது. வேண்டாம். तू ना जरा सा भी मेरी. நீ இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க போற? குலாப் சிங்க்கு நீ அடிமையா இருந்து இப்போ என்ன நிலைமைக்கு ஆயிட்டன்றத பாரு. இனிமே நீ யாருக்கும் பிள்ளையும் இல்ல, யாரோட அண்ணனும் இல்ல. நீ வெறும் ஒரு ரவுடி. வாழ்நாள் முழுதும் ரவுடியா இருக்க. சொல்லு, உனக்கு பணம் வேணும் இல்லையா? நீ இப்பவே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பதிலா நீ என்ன பண்றனா, என் பொண்ணு ஈஷாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். என் அப்பா நீ என் நம்பிக்கையோட யாருக்கும் பிள்ளையும் இல்ல, விளையாடினாரு. இப்ப நீ என் யாரோட உடம்போட அண்ணனும் நல்லா இல்ல. விளையாடு. நீ வெறும் ஒரு ரவுடி. வாழ்நாள் முழுதும் ரவுடியா இருக்க. போதும், நிறுத்த சூரஜ் தம்பி. பூரண் என்ன? சொல்லுங்க பூரண் என்ன? என்னடா இது? நீ எவ்வளோ பெரிய பையனா இருந்தோம் உன் பெரியம்மா கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க. ஒருவேளை பெரியம்மாவுக்கு இஷாவை பத்தி தெரிஞ்சிருச்சா? பெரியம்மா, அது வந்து நான் உங்ககிட்ட. ஆனா ஆண்டவா, என்ன கொடுமை இது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நீ தானே ஹாஸ்பிட்டல்ல கட்டினது.
இவ்வளவு பணம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சது? பெரியம்மா இப்ப இருக்கிற நிலைமையில இஷாவை பத்தி சொன்னா சரியா இருக்காது. சரிப்பா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். உன் பெரியம்மாவை பாக்குறதுக்காக வரலாம்ல, உன் நெத்தியில முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. வருவல்ல? வரம் பெரியம்மா, நாளைக்கு காலையில வந்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். காலையில சீக்கிரம் வந்துருப்பா.